விசுவாசிகளுக்கும் உபத்திரம் உண்டு, ஊழியர்களுக்கும் உபத்திரம் உண்டு. அதே நேரம் கர்த்தர் உலகத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். ஆகவேதான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அமேன். சகல உபத்திரங்களை பார்க்கிலும் ஆண்டவர் பெரியவர். உங்களுக்கு உபத்திரம் கொடுக்க எல்லா பொல்லாத மனுஷரை பார்க்கிலும் ஆண்டவர் பெரியவர். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிறனும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அமேன். உலகத்தை ஜெயித்தவர். அமேன். உபத்திரங்களை ஜெயித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு கூட அவர் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது கூட உபத்திரங்கள் இருந்தது. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாம் அவர் மேல் குற்றம் கண்டுபிடித்து உபத்திரப்படுத்தினார்கள். பூஜன பிரியன் என்று பாவிகளுக்கு நண்பன், பெயர் சொல்லியின் தலைவன் என்றெல்லாம் கேள்வியும் பரியாசமும் செய்தார்கள். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அமேன், அல்லேலூயா. உபத்திரங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் உங்களை நோக்கி வரும்போது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உன்னத பலத்தால் உங்களை இடை கட்டுவார். அமேன். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ நம்முடையது, உங்களுடையது. அமேன், அல்லேலூயா. உத்தரமே இல்லாத சொகுசான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணவில்லை. நீ கிறிஸ்தவனாகி விட்டால் ரோஜாப்பூ போல மெத்தண்டு இருக்கும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வாய் என்று கர்த்தர் சொல்லல. என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கே சாத்தான் உங்களுக்கு எதிராக மாறுகிறான். அதுதான் வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? எபேசியர் 6:10 வாசிக்கிறோம். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆகவே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். போராட்ட நேரத்தில் சோர்ந்து போகாமல் தேவ பலத்துல சார்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லுங்கள். அம்மேன். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா.